40 நாட்களுக்கு பின் கம்பமெட்டு மலைச்சாலை பராமரிப்பு பணி நிறைவு அடைந்து வாகனங்கள் செல்ல நெடுஞ்சாலைத்துறை அனுமதி. தேனி மாவட்டத்திலிருந்து தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் முக்கிய மலைச்சாலையில் கம்பம் நகரில் கேரளாவிற்கு செல்லும் மலைச்சாலையிலிருந்து கம்பமெட்டு மலைச்சாலை அமைந்துள்ளது. இந்த சாலை சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் 18 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய இந்த சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் தோட்ட தொழிலாளர்கள் சென்று வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளும் சென்று வருகின்றனர். இந்த மலைச்சாலை அடர்ந்த வனப்பகுதி வழியாக செல்லும் சாலை என்பதால் சாலைகள் அடிக்கடி சேதமடைந்து வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்து வந்தனர். இந்த நிலையில் உத்தமபாளையம் நெடுஞ்சாலைத்துறையினர் சார்பில் மலைப்பாதையில் 9 கிலோமீட்டர் இருந்து கம்பமெட்டு வரை உள்ள தண்ணீர் ஊற்றுப்பகுதியில் சிமெண்ட் தளம் மற்றும் சாலையின் இருபுறமும் வடிகால் அமைக்கும் பணி கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி துவங்கியது. இதனால் மலைப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டது. மாற்றுப்பாதை வழியாக பயணிகள் மேற்கொண்டு வந்த நிலையில் சாலை பராமரிப்பு பணிகள் அனைத்தும் நிறைவடைந்தது. தொடர்ந்து 18ஆம் தேதி காலை முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கம்பமெட்டு மலைப்பாதையில் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டது. இதையடுத்து கம்பமெட்டு மலைப்பாதையை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா கொடியசைத்து துவக்கி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். பின் இதுகுறித்து அவர் கூறுகையில், மலைப்பாதையில் தண்ணீர் ஊற்றுப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் சாலை சேதமடையாமல் இருக்க அதிக எடை ஏற்றிச் செல்லப்படும் கனரக வாகனங்கள் மட்டும் மேலும் 20 நாட்களுக்கு தொடர்ந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற அனைத்து வாகனங்களும் செல்வதற்கு நெடுஞ்சாலைத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார். எனவே இரு மாநில பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் 40 நாட்களுக்கு பிறகு பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்து கம்பமெட்டு மலைச்சாலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதி அளித்திருப்பது இப்பகுதி பணிகளுக்கு செல்லும் தோட்ட தொழிலாளர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது.